அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய், காவேரி வந்து பார்த்து பேசும்போது, ஒரு விஷயத்த வந்து விஜய் தெளிவா சொல்றாரு. மேட்ரிமோனில நீங்க எந்த பொண்ணு பார்த்தாலும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். என் மனசுக்கு ஒரு பொண்ணு புடிச்சிருக்கு அப்டின்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோல சொன்ன மாரி இன்னைக்கு எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொன்னாரு. உடனே காவேரி பார்த்தீங்கன்னா, "ஏன் புடிக்கல? என்ன ஆச்சு? அந்த உங்க மனசுல இருக்க பொண்ணு யாரு?" அப்டின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயும் ஃப்ராங்க்கா என்ன சொல்றாருன்னா, "எனக்கு உங்கள புடிச்சிருக்கு. நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது?" அப்டின்ற மாரி வெளிப்படையா விஜய் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு காவேரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்ன இது நீங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவரு. எனக்கு புதுசா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா தான் பிடிக்கும். ஆல்ரெடி மேரேஜ் ஆனவர நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது?" அப்படின்ற மாரி நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவமா வந்து நம்ம விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் என்ன சொல்றாருன்னா, "உங்களுக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அதானே? எல்லாமே விட்டுருங்க. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே லவ் பண்றேன். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி அந்த ரூட்லயும் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சொல்றாரு. நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா, "இல்ல நீங்க என் மேல கேரிங் எடுத்தாலும், பாசமா பழகுனாலும் கூட, இதுக்கு முன்னாடி உங்க ஒய்ஃப் கூட நீங்க அப்படித்தானே இருந்தீங்க அப்படின்ற ஞாபகங்கள் தான் எனக்கு வரும். இப்படி நினச்சுக்கிட்டே என்னால வாழ முடியாது. நீங்க நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காதுன்னு" சொல்லிட்டு விஜய் கிட்ட ரொம்ப கோவமா காவேரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமே இன்னொரு விஷயம் சொல்றாங்க. "நான் ஆல்ரெடி ப்ரொஃபைல் பார்த்து உங்களுக்கு மேட்ச் ஆற ஒரு பொண்ண வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். வந்து பாருங்கன்னு" சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க" அப்படின்ற மாரி சொல்றாரு. "இப்ப நீங்க வரலன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்." அப்படின்ற மாரி நம்ம காவேரி வந்து கம்பல் பண்ணி விஜய வந்து கூட்டு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, மேட்ரிமோனில பார்த்த பொண்ணு, அவங்க அக்கா எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கொஸ்டின்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. "நைட்ல வந்து குழந்தை உங்க கூட தான் படுக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா வந்து கொஸ்டின் கேட்கவும், நம்ம விஜய் வந்து டென்ஷன் ஆயி, "இந்த கல்யாணம்லாம் நடக்காது. எனக்கு அவங்கள புடிக்கல." அப்படின்ற மாரி ரொம்ப கோவமா பேசிறாரு. அப்புறம் வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா, "இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டான்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. காவேரிக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஏன் விஜய் இப்படி நடந்துக்கிறாரு? அது மட்டும் இல்லாம, என்ன வேற புடிச்சிருக்குன்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் வந்து தெளிவா சொல்லிறாரு, "எனக்கு உங்கள புடிச்சிருக்கு. அம்முக்கு ஒரு நல்ல அம்மாவா நீங்க இருப்பீங்கன்னு" சொல்லிட்டு. இருந்தாலும் காவேரி பார்த்தீங்கன்னா, "நான் மேட்ரிமோனில செலக்ட் பண்ணுவேன்." அப்படின்ற பிடிவாதத்தோட அவங்களும் கோவமா அங்கருந்து போயிடுறாங்க. இந்த மாரியான எபிசோட்ஸ் மட்டும் தான் வந்து இன்னைக்கு எபிசோடா வந்து கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து சாரதா அம்மாக்கு தெரிய போது. காவேரி மூலமா தெரிஞ்சு காவேரிக்கு சாரதா அம்மா அட்வைஸ் பண்ண போறாங்க. காவேரிக்கு சாரதா அம்மா மட்டும் இல்ல, நம்ம கங்கா, யமுனா எல்லாருமே நம்ம விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. காவேரியை திட்ட போறாங்க. இந்த மாதிரியான எபிசோட்ஸ் தான் அடுத்த அப்கமிங் ப்ரோமோவா கொண்டு வராங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து இந்த வாரத்துக்கான ப்ரோமோவாவும் கொண்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம விஜய் சொல்லியிருப்பாரு, "நான் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. பாருங்க அப்படின்ற மாரி நம்ம காவேரி சொல்றாங்க. நம்ம அதுக்கப்புறம் விஜய் என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க? இதுக்கு நடுவுல ஸ்கூல் வந்து இந்த காம்படிஷன் ரிலேட்டிவான அப்டேட்ஸ் தான் வந்திருக்கு. இந்த வாரம் எபிசோட்ல அதான் கொண்டு வராங்க. நம்ம அம்முக்கு அம்மா, அப்பாவா நம்ம காவேரியும் விஜயும் வந்து கலந்து வின் பண்ற மாரியான ஒரு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான ப்ரோமோவாவும், பொண்ணு பார்க்குற விஷயம், இந்த பக்கம் காவேரிக்கு மாப்பிள்ளை பார்க்குற விஷயமா 2 பேரும் ஃபைட் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. இத பத்தி உங்க கருத்துக்கள கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் மேரேஜ்க்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சாரதாம்மா, விஜய், தாத்தா எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தாலும், நம்ம காவேரியோட விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மேரேஜ் ஆனவர நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது? அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. அம்முக்காகலாம் நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வரும் எபிசோட்ல குழந்தைக்கும் அம்மாவுக்குமான பாண்டிங்கும் நம்ம விஜய, காவேரி எப்படி புரிஞ்சுக்க போறாங்க? நம்ம தான் விஜய தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இவர் தான் நம்மளுக்கு கரெக்ட்டான மேட்ச் அப்படின்ற மாரி காவேரி வந்து புரிஞ்சுக்க போறாங்க. அதுக்கு ரிலேட்டிவா தான் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் இந்த காம்படிஷன் அதில வந்து பேரண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறது. அம்மு மேல நம்ம விஜய் கேர் பண்ற விதமும், காவேரியும் எந்த அளவுக்கு அம்மு மேல கேர் பண்றாங்க அப்படின்றத காவேரி புரிஞ்சுக்கிற விதமா தான் இந்த வாரத்துக்கான எபிசோட வந்து கொண்டு வர போறாங்க. இதெல்லாம் தாண்டி விஜயும் காவேரிக்கான லவ் ட்ராக் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம விகாவோட மேரேஜ் எபிசோட்ஸ்லாம் கொண்டு வர போறாங்க. லாஸ்ட்ல தான் நம்ம காவேரிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர மாரி கொண்டு வராங்க. இத பத்தி உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன் சொல்லி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.